செந்தமிழே, உனக்கு முதல் வணக்கம். திரும்பும் திசையெல்லாம் உன் புகழ் முழக்கம். 4 மணிக்கு நாலடியார் என்ற தலைப்பிலே நாம் 4ஆம் தேதி முதல் இன்று வரை நாலடியாரில் இருந்து தினமும் 4 பாடல்களை பாடி அதை கேட்டு மகிழ்ந்து இன்புற்று வருகின்றோம். இன்றைய பாடல்கள் 25, 26, 27, 28 இந்த 4 பாடல்களையும் கண்டு கேட்டு மகிழ்ந்து இன்புறுவோம். கணம் கொண்டு சுற்றத்தார் கல் என்ற அலற பிணம் கொண்டு காட்டு உய்ப்பார் கண்டும் குணங்கொண்டின் டுண்டுன் டுண்டுன் டெண்டும் உணர்விற் சாற்றுமே டெண்டன் டொண்டன் டெண்டும் பறை. கணம் கொண்டு சுற்றத்தார் கல் என்று அலற பிணம் கொண்டு காட்டுப்பார் கண்டும் மனங்கொண்டின் டுண்டுன் டுண்டுன் டெண்டும் உணர்வினார் சாற்றுமே டொண்டன் டொண்டொன் டெண்டும் பறை. கணம் கொண்டு பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம். கணம் கொண்டு கூட்டம் கொண்டு சுற்றத்தார் உறவினர்கள் கல் என்று அலற கல்லேன் என்று அழ பிணம் கொண்டு பிணத்தை எடுத்துக்கொண்டு போய் காடு உய்ப்பர் கண்டும் இடுகாட்டில் கிடத்துவாரை நேரில் பார்த்தும் மனம் கொண்டு திருமணம் செய்து கொண்டு ஈண்டு உண்டு 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 என்னும் ஊர்வினான். இவ்வுலகத்தில் இன்ப உணர்ச்சிகள் உண்டு 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 என்று கருதிய மயங்குகின்ற மயக்க உணர்வினை உடையவர்களுக்கும் டொண்டு டொன் டொண்டொன் டொண்டுன் என்று பறை ஒலிக்கின்ற மேளம் சாற்றும் அங்கனம் ஓர் இன்பமும் இல்லை 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 என்றே சொல்லும் இந்த உலகு. இவ்வுலக வாழ்க்கையை அறவழியில் பயன்படுத்தி கொள்ள வேண்டுமே அல்லாது இதில் இன்பம் உண்டு என்று மயங்குவது கூடாது என்று புலவர் இதிலே நமக்கு கூறுகிறார். கணங்கொண்டு கடி என்னும் பொருட்டு கல் ஒளிக்குறிப்பு. உய்தல் சேர்த்தல் உணர்வினால் என்பதற்கு 4 நூலும். அடுக்கு சாற்றுமே அறிவுறுத்துமே என்பது அடுக்கு துணிவுக்கு. உண்டு 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 என்பது ஏளனத்தோடு மறுக்கும் முறையின். டொண்டொன் டொண்டன் என்பது வந்தது. பறையின் ஒளிமுறையும் இவ்வொளி குறிப்போடு இருப்பது அதற்கும் இசைந்ததாக கருதப்படுகிறது. அடுத்த பாடல் இதுவும் யாக்கை நிலையாமை இதிலே வருகிறது.
நார்த்தொடு தீர்க்கிலென் நன்றாய் நடக்கிலென் பார்த்துழிப் பொய்ப்பிலென் பல்லோர் பழித்திடென். தோற்பை உள் நின்று தொழிலற செய்தூட்டும் கூத்தன் புறப்பட்ட கால். நார்த்தொடு தீர்க்கிலன் நன்றாய் நடக்கிலென் பார்த்துழிப் பெய்யில் என் பல்லோர் பழிக்கில் என் தோற்பையுள் நின்று தொழிலறச் செய்தூட்டும் கூத்தன் புறப்பட்ட கால். பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம். தோல் பையில் நின்று, தோலான பையாகிய உடம்புக்குள் இருந்து தொழில் அறச் செய்து ஊட்டும் தொழில்களை முடிய செய்து அவ்வுடம்பை உண்பித்து வருகின்ற கூத்தன் ஒத்த உயிர் புறப்பட்ட கால். வெளிப்பட்டு விட்டபின் நார் கொடுத்து ஈர்க்கின் அவ்வுடலை நாரினால் கட்டி இழுத்து என் நன்று ஆய்ந்து அடக்கில் என். நன்றாக தூய்மை செய்து அடக்கம் செய்தால் என்ன? பார்த்துழி பெய்யில் என். கண்ட இடத்தில் போட்டாலும் என்ன? பல்லோர் பழிக்கில் என். அதனால் பல்லோரும் பழித்தால்தான் என்ன? வருகின்ற பெருமை சிறுமைகள் ஒன்றும் இல்லை. இந்த உடலை விட்டு உயிர் நீங்கினால் மக்கள் எவ்வளவு பேரும் என்னென்ன செய்தாலும் அது இந்த உடலுக்கு ஒரு வருத்தத்தையும் தராது என்று புலவரிதிலே கூறுகிறார். உயிர் நீங்கி பின் உடம்பு இகழப்படும் இவ்வுடலை ஓம்பி மகிழ்வதற்கு நற்செயல்களை கைவிடாமல் செய்க என்று இதிலே கூறுகிறார். அடுத்த பாடல் 27வது பாடல். படுமழை முக்குளின் பல்காலும் தோன்றி கெடுமிதோர் யாக்கை என்றெண்ணி தடுமாற்றம் நீர்ப்போம் யாம் என்றுணரும் திண்ணறிவாளரை நேர்ப்பார் யார் நீ நிலத்தின் மேல். படுமழை முக்குளின் பல்காலும் தோன்றி கெடுமிதோ யாக்கை என்றெண்ணி தடுமாற்றம் நீர்ப்போம் யாம் என்று யாரும் திண்ணறிவாளரை என்றுணரும் திண்ணறிவாளரை நோற்பார் யார் நீ நிலத்தில் மேல். படுமழை பாடலின் பொருள் விளக்கம் பார்ப்போம். படுமழை முக்குளின் மழை நீரில் தோன்றுகின்ற குமிழியைப் போல பல்காலும் தோன்றி கெடும்
இது ஓர் யாக்கை பல தடவையும் தோன்றி தோன்றி விரைந்து அழிந்து போகின்ற ஓர் உடம்பு இது என்று எண்ணி யாரும் இதன் இழிவு கருதி தடுமாற்றம் தீர்ப்போம் யாம் என்று உணரும் தின் அறிவாளரை இங்கனம் பிறவியில் தடுமாற்றுதலை யாம் நீக்க முயல்வோம் என்று மெய்யுணரும் உறுதியாக அறிவுடையவரை தேர்ப்பார் யார்? நீள் நிலத்தின் மேல் ஒப்பவர் யாவர்? இப்பெரிய நில உலகத்தில் ஒருவரும் இல்லை என்று புலவர் இதிலே கருத்தை கூறுகிறார். யாக்கை நிலையாமை நீர்க்குமிழி போன்றது ஆதலால் பிறவி தடுமாற்றத்தை தீர்க்க முயல்பவரே உயர்ந்தவர் ஆவார். இந்த உடல் பிறந்தும் இறந்தும் இறந்தும் பிறந்தும் மாறி மாறி சுழற்சியே கொண்டு வருகின்றன. இந்த பிறவி பிணியிலிருந்து நீங்குவதற்குத்தான் முயற்சி செய்து முயல வேண்டும். அப்படி முயன்றவர்கள்தான் உயர்ந்தவர்கள் ஆவார்கள் என்று இந்த பாடலின் கருத்தாக கூறியுள்ளார். 28வது பாடல். யாக்கையை யாப்புடைத்தா பெற்றவர் தாம் பெற்ற யாக்கையை ஆலய பயன் கொள்க யாக்கை மலையாடு மஞ்சு போல் தோன்றி மற்றாங்கே நிலையாது நீத்துவிடும். யாக்கையை யாப்புடைத்தா பெற்றவர் தாம் பெற்ற யாக்கையால் ஆய பயன் கொள்க யாக்கை மலையாடும் அஞ்சு போல் தோன்றி மற்றாங்கே நிலையாது நீத்துவிடும். பாடலின் பொருளை பார்ப்போம். யாக்கையை உடம்பை யாப்பு உடைத்தாய் பெற்றவர், உறுதி உடையதாக பெற்றவர், தாம் பெற்ற யாக்கையால் தாம் அங்கனம் முன் நல்வினை பயனால் அரிதில் அடைந்த அந்த நல் யாக்கையினால் ஆய பயன் என் கொள்க ஆகக்கூடிய புண்ணிய பயனை காலந்தாழாமல் செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மலையாடு மஞ்சு போல் தோன்றி மலை உச்சியில் உலவுகின்ற மேகம் போல காணப்பட்டு மற்று ஆங்கே நிலையாது நீத்துவிடும். பின்பு அங்கனம் காணப்பட்டபடியே நிலையாமல் இவ்வுடம்பு அழிந்துவிடும் என்று புலவர் இதிலே கூறுகிறார். கருத்து என்னவென்றால், நல்ல யாக்கையை அடைய பெற்றவர்கள் அதனாலான அறப்பயன்களை உடனே செய்து முடித்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த உடம்பு அப்படியே இருக்கப் போவது இல்லை. ஆகையால் இந்த அறப்பயன்களை உடனே செய்து முடித்து கொள்ள வேண்டும். யாப்பு உறுதி நோயில்லாத நல்ல யாக்கையாக பெற்றவர்கள் என்பது கருத்து. பெறுதலின் அருமை நோக்கி பெற்றவர் என்றும் தாந்தம் செய்த முன்னை நல்வினையினாலேயே அவரவர்கள் முன்னம் செய்த நல்வினையாலேயே இந்த உடலை
பெறுகிறார்கள். அத்துணை அடைதல் கூடும் என்று அங்கனம் அடைதல் இருந்த அருமையை மேலும் வலியுறுத்தி கருதி தாம் பெற்ற என்றும் இங்கு புலவர் கூறியிருக்கிறார். ஆய பயன் அறம் மேகம் திடுமெனத் தோன்றி மறைவது போல திடுமென அழிந்து போம் என்று தோன்றி ஆங்கே எனப்பட்டது. மற்று வினை மாற்று நீத்து விடுமே என்னும் சொல் அழிந்துவிடும் என்னும் பொருளாய் மேகம் நீரிலிருந்து தோன்றி அழகியதாய் வடிவமதாய் நிறமாய் ஒளிகளோடு பிறர் விரும்பி எதிர்நோக்கும்படி மேன்மையான இடத்தில் அசைந்தாடி கொண்டிருப்பது பின் நீராகவே உருவழிந்து மறைந்து விடுவதோ போல் இவ்வுடம்பு மண்ணிலிருந்து தோன்றி அழகிய வடிவாகி பார்வை ஒளி பேச்சு ஒளி பிறர் விரும்பி எதிர்நோக்கும்படி செல்வ செழிப்பான இடத்தில் உலவிக்கொண்டு இருந்தும் பின் மண்ணாகவே உருவழிந்து போகும் என்ற உவமையை இங்கு நாம் காணுகின்றோம். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.